கேரளா லாட்டரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 046. நம்ம கொடுத்த 3-8 கொடுத்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் ரொம்பவே மிஸ் ஆகிட்டே தான் வருது. இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே மிஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்குறோம். ஆனால் இவ்வளோ நாள் மிஸ் ஆனதே கிடையாது. இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருப்போம், ஒரு வருஷத்துக்கு மேலே வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இத்தனை நாள் மிஸ் ஆனதே இது வரைக்கும் கிடையாது. இந்த டைமில் என்னென்னு தெரியல, மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் எடுத்து வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிடுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசிஎனி 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசிஎனி 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசிஎனி 500, சிபுடினி 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசிஎனி 1000, சிபுடினி 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசிஎனி 1000, சிபுடினி 50 ரூபா, ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசிஎனி 1000, சிபுடினி 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் முடிய வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? கோயமலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 441 வச்சு நம்ம அதிலேருந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம 441 போட்டுக்கிறோம். இதில் சேன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 54 வைக்கும். 54 வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸை எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வைக்கவா? 7 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் வைக்கவா? அது நம்ம வந்து 441 வச்சுருக்கீங்களா, நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 667. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 667 எஸ்என் ஆப்ஷன் 54 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அது நம்ம இந்த 667 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 114 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 114 எஸ்என் ஆப்ஷன் 54 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2, அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர். ஓகேவா? 2 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 114 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 657. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 எஸ்என் ஆப்ஷன் 54 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 2. ஓகே, 5 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அது நம்ம 657 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு, ஏ போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 227. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 227 எஸ்என் ஆப்ஷன் 54 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அது நம்ம வந்து 227 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் போய் நமக்கு வந்து 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 எஸ்என் ஆப்ஷன் 54 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது வந்துச்சுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6 நாள் ரிசல்ட் எடுத்தோம். நமக்கு 6 1 இப்படி தான் நம்ம வந்து பாஸ் ஆகிட்டு வந்துச்சு. இதில் மட்டும் 4 6 இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சி போர்டுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 2 1 கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா 1ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? அதில் அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு எடுக்கலாம். இதில் 114 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 114 போட்டுக்கிறோம். இதில் எஸ்என் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 71. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 8. 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 114 செடியில் 7 8 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 657. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 சேன் ஆப்ஷன் 71 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் வேணா 2 அல்லது 0 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம வந்து 657 வச்சுருக்கீங்களா, நமக்கு 2 அல்லது 0 கிடச்சிருக்கு. ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 227. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 227 சேன் ஆப்ஷன் 71 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 3 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அதே நம்ம வந்து 227 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 3 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 சேன் ஆப்ஷன் 71 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 வச்சுடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 நம்பர்லாம் வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏன்னா 9 நம்பர் கொஞ்சம் சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா சி போர்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் மக்களே. அதே நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டார்கெட் பண்ணுற நம்பர்ஸ் 2 அல்லது 1 நம்பர். இதில் 1 நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா, அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 9 நம்பர் வந்து எடுத்துருக்கணும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சி 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 24, 42, 29, 92, 14, 41, 19, 91 பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா, முதல்ல இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 046. ஓகேவா, 046. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மு மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சி போர்டுக்கு 6 நம்பர் வந்து சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் நம்பராக வந்து கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு 8 4 நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. சி போர்டுக்கு 6 2 6 நம்பர் சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. மாஸ் காட்டிட்டாங்க இன்றைக்கி. இவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் ஒரு 4D 3D வந்து 043 வச்சுருக்காப்புல. ஆனால் ஒரு 6 நம்பர் வச்சுருந்தோம்னா ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ரைது தர்சி அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 7 0 கொடுத்துருக்காப்புல. 0 வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 740 கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் 0 ஏபிக்கு வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் சூப்பரான ஒரு கணிப்பு எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நான் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 0 வந்து சூப்பராக ஒன்று கொடுத்துருக்காப்புல. அடுத்து வினோத்குமார் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு சிங்கிள் ஷாட் வந்து 0 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு போயிடுச்சு. ஆனால் 0 வந்து சூப்பராக எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் ஆல் போர்டு ட்ரை பண்ணியிருந்தப்பனா ஒரு வினிங்ஸ் எடுத்துருப்பாப்புல. அடுத்து அச்சு அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு 1-0-6 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 0 வந்து சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட் வினிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. சாரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் சந்தி அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு 9 அல்லது 0 கொடுத்துருக்காப்புல. 0 வந்து ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி வரைக்கும் நிறையா பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நம்ம தான் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வின்னிங்ஸே கொடுக்க முடியாமல் இருக்குது. என்னான்னு தெரியல, என்ன நான் தப்பாக எடுக்கணும் என்னன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம வீடியோஸ் போட வேணான்னு தான் இருந்தேன். எப்படி 2 நாளைக்கு செக் பண்ணிட்டு வீடியோ போடலான்ட்டு. ஆனால் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பார்த்து விளையாடுறீங்க இருப்பீங்க. அதுக்கோசரம் தான் நான் வீடியோ போடுறேன். இல்லைன்னா ஒரு 2 days விட்டுட்டு நான் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். தப்பாக நினச்சிக்காங்க. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுனா மட்டும் எடுங்க. ஓகேவா, ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான சிங்கிளை பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில நாட்கள் இதோட ஒரு 1 வீக்காக நம்ம வினிங்ஸ் கொடுக்கல. அதனால் நம்ம வந்து வினிங்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டோம்னு கொடுப்போம். ஒரு கூடிய சீத்தில் கொடுத்துருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. கமெண்ட்டை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா.